மேபி உங்களுக்கு ஒரு 5-6 பசங்க இருந்திருக்கலாம். இந்த ஜெனரேஷன்ல வந்து ஒரே அதுக்கு நீங்க எல்லாரும் வெட்டு புள்ள வைக்கல. வாட்எவர் பட் இந்த ஜெனரேஷன் இந்த பா என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டனா உன் பின்னால இருக்க போன பார் அப்புறம் தெரியும் நான் யாருன்னு இழிக்கிறார். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான். ஓ ஏன் பேபி மூனுக்கு டெல்லி வெயில் பொளக்கும் அங்க இப்ப? இப்ப பிரெக்னன்ட்ன்றதே நான் இப்ப நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ரிவீல் பண்றேன். ஓ இதுவே புதிய ரிவீல். அப்ப இந்த சீசன் இந்த இது ட்ரெண்டா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா ஒரு குரூப்பா தாயா அலையறாங்க. அது ஏகிட்டே வர்றாங்களே. பாதாம் அப்புறம் வந்து திராட்சை அந்த மாதிரி எல்லாமே நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதுலயே ஏமா பூ வைக்கிறது நம்ம கேள்வி வச்சிருக்கேன். முந்திரி வைக்கிறது கேள்வி வச்சதே இல்லமா? எங்க ஊர்ல இருக்குனே. அப்படினா அத உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. பாரியா அங்க பாரியா. அங்க பாருடா அங்க பாரு. வணக்கம்மா. வணக்கம். பாத்து நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா. ஒரு ஓப்பனிங்கே கொண்டாட்டத்தோட தொடங்குது. டான்ஸ் ஆன எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள். அப்படியா? அப்படிச்சா பேறுகால கொண்டாட்டங்களின் தொகுப்பு சொல்லலாம். சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அதானடா சொல்லிரவா. பேபி மூன். பேபி மூன் அப்படினா டோன்ட் நோ இங்கிலீஷ். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. ஹனிமூன் மாதிரி. யா. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஸ்ரீலங்கா போறாங்க. சிங்கப்பூர், பாலி அந்த மாதிரி போய். ஏமா இதெல்லாம் வெக்கேஷனுக்கு போறதுலமா? ஏங்க இதெல்லாம் அந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி. யாரா லூசு? யாரா லூசுங்கற? டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான். ஓ ஏன் பேபி மூனுக்கு டெல்லி வெயில் பொளக்கும் அங்க இப்ப? பேபி மூணுன்றது இப்ப எல்லாரும் எனக்கு புரியுதுமா. நான் என்ன சொல்ல வரேன், டெல்லினா 40 சொச்சு அடிக்கும். இப்ப பேபி மூனுக்கு அங்க போய் என்ன புரியல எனக்கு. எங்க வந்து நாங்கலாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கறீங்கடா. அடமலையில அவள் திங்கறீங்க, கொட்டமலையில கொய்யா திங்கறவங்க கொய்யாக்கலாம். மந்த்லி வந்து பம்ப் போட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி போடுவாங்கல, அந்த மாதிரி பம்பை வந்து காஸ்டிங் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது பிரெக்னன்சி ரிவீல் பண்றதுக்கு வந்து லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிவீல் பண்றது, கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ரிவீல் பண்றது, இதெல்லாம் வீடியோஸ் எடுத்து வைப்போம். செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இப்ப பிரெக்னன்ட்ன்றதே நான் இப்ப நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ரிவீல் பண்றேன். ஓ இதுவே புதிய ரிவீல். அப்ப இந்த சீசன் இந்த இது ட்ரெண்டா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா ஒரு குரூப்பா தாயா அலையறாங்க. அது ஏகிட்டே வர்றாங்களே. சோ அதுக்காக ஹஸ்பண்ட் இது இந்த ஃபோரம் சூஸ் பண்ணி இதல நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படினு சொல்லி இதுல நாங்க. ஓ நீங்க பிளானோட தான் வந்திருக்கீங்க. கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே முருகா. பிளானோட வந்து நாங்க ஷோ நடத்துற பிளான் மட்டும் தான் பண்றோம். மீதி எல்லா பிளானும் அங்கங்க பண்ணிடுறீங்க. இவனை புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கந்தா. அது குறைக்கிற டாக்காய. ஓகே ரிவீல் பண்ணுங்க. ஐ அம் பிரெக்னன்ட் ஆக்சுவலி. சோ எனக்கு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்னும் ரிலேஷன் யாருமே சொல்லல. சோ இது மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே. அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே. இப்ப வந்து இதுக்காகவே கிளாसेस போறாங்க. என்ன மாதிரி கிளாसेस? லமாசே கிளாसेसன்னு சொல்லிட்டு இருக்கு சார். லமாசே கிளாसेसா? ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. போஸ்ட்மார்ட்டம் கேர் இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன நாலேஜ்லாம் வேணும் அத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரின்னு. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆகும் ஜெனரலா இந்த வொர்க் ஷாப்ஸ்லாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 12,000 வரும்னு நினைக்கிறேன். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? ஜடை வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ணது வந்து சிம்பிளா இருந்துச்சு. இப்ப அதுல நட்ஸ் வச்சு வேணும், பொம்மை வச்சு வேணும். நீங்க சொல்ற நட்ஸ் வைக்கிறது இந்த ஜடையிலயா? டேய் ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி ஜோலியா முடிச்சு போயிராங்கடா. பாதாம் அப்புறம் வந்து திராட்சை அந்த மாதிரி எல்லாமே நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதுலயே. ஏமா பூ வைக்கிறது நம்ம கேள்வி வச்சிருக்கேன். முந்திரி வைக்கிறது கேள்வி வச்சதே இல்லமா? எங்க ஊர்ல இருக்குனே. அப்படினா அத உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. இந்த பேறு காலத்தில் அதற்கு ஏற்றார் போல ஒரு பர்ச்சேஸ் இருக்கும்ல, ஒரு 25 to 30,000. ஒரு 30,000 ரூபாய். அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வெண்டா பண்றது. உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. சோ நாங்க டிஃபரண்டா பேபி பம்ப் தெரியற மாதிரி பாடி கான்ஸ் வாங்குவோம். லைக் மந்த்லி. ஓ இப்ப அது ட்ரெண்டா பேபி பம்ப் தெரியற மாதிரி இருக்கணும். தெரியற மாதிரி. வந்துட்டா. அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா அப்போ. இது உங்களுக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. தவறுங்க. நான் என்ன அர்த்தம்? இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இப்போ நான் வந்து பாப்பா பிறக்கறப்ப வரைக்கும் தான் எனக்கு பம்ப் இருக்க போகுது. இந்த செலிப்ரேஷனும் இந்த கொண்டாட்டமும் தான் நம்மளுக்கு இந்த சந்தோஷத்தை தருதான்னா எனக்கு அது சந்தேகமா தான் இருக்கு. என்டர்டைன்மெண்டா இல்லன்னு சொல்லல,
ஃபர்ஸ்ட் எனக்கு தலை சுத்திருச்சு இவங்கெல்லாம் கேட்கும்போது. நான் அந்த பச்சை கவுன் போட்ட பொண்ணு என்ன சொல்லுது, மாச ஸ்கேன்ல இருந்து அது என்ன மோல்டு பண்றதா, நமக்கு எதுக்கு? நமக்கு கூட வம்பு இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ அப்படின்னு வரும். எல்லாம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஒண்ணு கூட நம்ம தனிப்பட்ட அந்தரங்கம் புனிதமானதுங்கிற மாதிரியே இல்ல. நம்ம பொழப்பு. சார் இப்போ சோஷியல் மீடியால போடலனா கூட நாங்க பிரைவேட்டா வச்சுக்கலாம் தானே சார்? பிரைவேட்டா வச்சுக்கோங்க, வேற என்ன சொல்ல முடியும்? இருக்கட்டும். மாசமா இருக்கீங்க எல்லாரும், நான் வந்து உட்கார்ந்த உடனே என்னால எதுவும் பேச வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. மாசமா ஆனதையே நாங்க சொல்ல மாட்டாங்க தெரியுமா? கன்ஃபார்ம் ஆகுறது 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் லைட்டா ஒரு துடிப்பு வரும். இந்த முன்றதுமே புருஷன் கையை தட்டு என்ன பண்ற, சரி உங்கள்கிட்ட பேசுறேன், என்னென்னமோ சொன்னாங்க, ஏதோ அதுக்காக வேண்டியே ஒரு ட்ரெஸ் போடுறேங்கிறாங்க. வயிறு தெரியக்கூடாதுன்ட்டு சேலையை போட்டு மூணு முந்தாங்கியை போட்டு மூடுவோம். இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. வயிறு அடுத்தவங்க பார்க்க கூடாது, கண்பற்றுன்னு. இப்ப நீங்க எதை மறைவா வைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க நிறைய தேவையில்லாம பயப்படுறீங்களோ அப்படின்னு. இல்ல எங்களுக்கு என்ன பயம் இல்லைங்க, இல்ல. மெஜாரிட்டி வந்துட்டு சொசைட்டிக்கு காட்டணும்ன்றது தான் சார் பண்றது. அது பிரம்மாண்டம் எதுக்கு சார்? இவ்வளவு பிரம்மாண்டம் வெற்றிக்கு தான். இதுக்காக வேண்டி நான் பெத்துக்கிட்டேன், நான் உண்டானதுல இருந்து ட்ரெஸ் இல்லாம வயித்த மட்டும், அதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்குப்பா. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல குழந்தை இல்லைல? ஆமா. சரியா? அந்த பீரியடை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. உங்களை மாதிரி நீங்க கொண்டாடுறீங்களா கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி ஏதாவது கொண்டாட்டங்களை நீங்க கிராஸ் பண்ணிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. கஷ்டமா நம்மளுக்கு வந்துட்டு எப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும், நம்மளும் வந்துட்டு எப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிப்போம். ரைட். உங்களுக்கு கடுப்பாகுதுல. குழந்தை இல்லாதப்ப ஒருத்தர் குழந்தை பெத்துக்கிற ஃபங்க்ஷனையோ அல்லது வயிற்றுல குழந்தை இருக்கிறதே பெருசா செலிப்ரேட் பண்ணதை பாக்குறப்ப ஒரு ஏக்கம் வந்ததா? ஒரு வருத்தம் வந்ததா? எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க அது மாதிரி பண்ணுனா உங்கள் சம வயது ஒத்த இன்னொரு குழந்தைக்கு காத்திருக்கிற ஒருத்தருக்கு அது அந்த உணர்வை தராதா? நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. இது வந்து ரியல் பேபி வெயிட்டுங்க. எப்படி இருக்கு ஃபீலிங்? ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? எனக்கு ஒரு வாய்ப்பு. வாங்க திருப்பி பாருங்க, வாங்க வாங்க. ஏன் அந்த குழந்தை வந்து அது நீங்களே கேட்டு வந்து வாங்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? என் வாழ்க்கையில இது நடக்குமா என்னன்னு தெரியல சார். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. இல்ல கண்டிப்பா கடவுளோட கவலைப்படாங்க. இங்க இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் அதுக்கு அடுத்து மகிழ்ச்சியா செய்தியோட குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? இப்ப நான் ஒரு போட்டோகிராஃபர். ஆக்சுவலி நான் இதை சொல்லக்கூடாது, எனக்கு அது ப்ராஃபிட் தான். அவ்வளவு கஷ்டத்துல மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணணும்னு என்ன அவசியம்? கடையில வேலை ஓடல, வெட்டி பச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஷூட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நாளைக்கு நம்ம குழந்தைக்கு எங்க குழந்தைக்கு காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்கணும்ல சார். அந்த குழந்தை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆசைப்படாது சார். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். எஸ் ஃபரீனா. ஓகே, இந்த பிரெக்னன்ட் போட்டோகிராஃப்ஸ் அப்படிங்கிறது அந்த பிரெக்னன்சி காலகட்டத்தை அதை நல்லா செலிப்ரேட் பண்ணி நிறைய சோஷியல் மீடியால வந்த ஒரு இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆனா இப்ப நம்ம 2024ல இருக்கோம். ஓகே, இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னென்னவோ எப்படியோ எதோ மாறிடுச்சு. ஒரு சின்ன அல்ப போட்டோ ஷூட்டை வந்து இவங்க வேணாம் சொல்றது எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. போடா வேலையை பார்த்து போடா. நான் சொன்னது அதையும் தாண்டி இந்த வயிற உடையே இல்லாம காட்டி அது எதுக்கு? அதுல என்ன இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். சரி ஃபீல் பண்ணாத. ஏன்னா அந்த 10 months தான் அது இருக்க போகுது, அதுக்கப்புறம் இருக்காது. இதுக்காக 15 மாசம் புள்ள உண்டாக முடியுமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? மேபி உங்களுக்கு ஒரு 5-6 பசங்க இருந்திருக்கலாம். அந்த ஜெனரேஷன்ல வந்து இந்த பா என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டேன்னா உன் பின்னால இருக்க போன பார், அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. இழிக்கிறார்.
மறுபடியும் ஏன்டா சிரிக்கிற? நான் அதை இல்லைன்னு சொல்ல, போட்டோ ஷூட் எடுத்துக்குங்க. நான் சொல்றது அது புரியலையா உங்களுக்கு? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அப்ப அந்த போட்டோ ஷூட்டும் இதுவும் ஒண்ணா? வயிறை மட்டும் எடுக்கிறதும், உடை இல்லாம அந்த வயிறை மட்டும் எடுத்து காட்டுறதும், அந்த போட்டோ ஷூட்டும் ஒண்ணா? யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. அதாவது ஒரு ஃபேண்டசி போட்டோ ஷூட் தான். அது எல்லாமே பாக்குற கண்கள்ல தான் இருக்கு. அதுக்கு பதிலே இல்லப்பா. பாக்குற கண்ணுன்னா அதுக்கு பதில் இல்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த வளரத பாக்குறதே ஒரு அழகு தான். அது ஒவ்வொரு டைம் போட்டோ ஷூட் எடுத்து அது ஒரு ஓவரால் பிக்சரா பாக்கும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப வளரத யார் பார்க்கணும்? கொலை பண்ணிடுவே உன்னை. நாங்கன்ட்டு நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க. புருஷன் பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஊர் ஏன் பார்க்கணும்? ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. அவன் பேச ஆரம்பிச்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்ச பிறகு அவன் சொன்ன எந்த வார்த்தை டக்குன்னு கண்ணில் ஒரு ஆனந்தத்தையும் அழுகையும் வர வச்ச வார்த்தை? போமா வேலையை பார்த்துன்னு. எல்லா சீனும் காரணம் நீ தான். சாரிடா, எல்லாமே ஆக்சுவலா என்ன நான் போன அழுவச்சிட்டனா நீ என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. நான் முதல்ல சொன்னது மாதிரி எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் தருகிற மகிழ்ச்சியை நீங்கள் திட்டமிட்டு செய்கிற இந்த ஏற்பாடுகளால் உங்களுக்கு தந்து விட முடியுமாங்கிறது தெரியாது. தட் இஸ் த லைஃப். அவன் சொல்லிட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க.